அனைவருக்கும் வணக்கம். சொல்லும் பொருளும் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் புதிய மற்றும் பழைய புத்தகம் 8ஆம் வகுப்புலேருந்து பார்க்க போகிறோம். முதல்ல புதிய புத்தகம். நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். வன்மொழி அப்படின்னா வளமை மிக்க மொழி. 3 சொல்லின்னு வந்தால் வளமை மிக்க மொழி. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. இசை அப்படின்னா புகழ். இசை அப்படின்னா புகழ். சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். தொல்லை அப்படின்னா பழமை துன்பம். விசும்பு அப்படின்னா வானம். இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. விசும்பு அப்படின்னா வானம். மரபு அப்படின்னா வழக்கம். மயக்கம் அப்படின்னா கலவை. திரிதல் அப்படின்னா மாறுபடுதல். இருதிணை எது? உயர்திணை அக்ரிணை. செய்யுள் அப்படின்னா பாட்டு. வளா அமை அப்படின்னா தவறாமை. அதுக்கடுத்தது தலா அல் அப்படின்னா தழுவுதல். அதுக்கு பேர் என்னென்ன அப்படின்னா பயன்படுத்துதல். ஐம்பால்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அதுக்கடுத்தது தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். பயிலுதல் அப்படின்னா படித்தல். ஈரம் அப்படின்னா இரக்கம். நாணம் அப்படின்னா வெக்கம். முழவு அப்படின்னா இசைக்கருவி. 7th என்னென்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மத்தளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பொதுவாக முழவு அப்படின்னா இசைக்கருவி. செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். அதே மாதிரி நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். முகில் அப்படின்னா மேகம். விண்ணம் அப்படின்னா சேதம். கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. வாகு அப்படின்னா சரியாக. அப்புறம் அடுத்தது சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. காலன் அப்படின்னா யமன். சேகரம் அப்படின்னா கூட்டம். மெத்த மிகவும். தீர்வன அப்படின்னா நீங்குபவை. திறத்தன அப்படின்னா தன்மையுடையன. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. நிகழ் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. பேர்தற்கு அகற்றுவதற்கு. பிணி அப்படின்னா துன்பம். திரியோக மருந்து 3 யோக மருந்து. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். நித்தம் அப்படின்னா நாள்தோறும். வையம் அப்படின்னா உலகம். மட்டு அளவு. பேணுவையல் அப்படின்னா பாதுகாத்தல். சுண்ட அப்படின்னா நன்கு. திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். கலன் அப்படின்னா அணிகலன். முற்ற அப்படின்னா ஒளிர. தடம் அடையாளம். அகம்பாவம் செருக்கு. புத்தி அறிவு. உள்ளம் மனம். கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. மதவேலங்கள் அப்படின்னா மத யானைகள். வேலம் அப்படின்னா யானை. மதவேலங்கள் மத யானைகள். முரளும் முழங்கும். பலவை முதிர்ந்த மூங்கில். அளந்தவர் அப்படின்னா வறியவர். செரா அமை அப்படின்னா வெறுக்காமை.
கிளை அப்படின்னா உறவினர். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். நோன்றல் பொறுத்தல். மறாஅமை அப்படின்னா மறவாமை. போற்றார் பகைவர். பொறை பொறுமை. வாரி வருவாய். எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி. வைகுக அப்படின்னா தங்குக. ஓதை அப்படின்னா ஓசை. வெறியி அப்படின்னா அஞ்சி. யானர் புது வருவாய். மரளி அப்படின்னா காலன். வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர். நழுவி ஓடுவர். கரி அப்படின்னா யானை. பிலம் அப்படின்னா மலை குகை. பிலம் அப்படின்னா மலை குகை. தூறு அப்படின்னா புதர். மண்டுதல் நெருங்குதல். அருவர் தமிழர். இறைஞ்சினர் வணங்கினர். உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன. முளை அப்படின்னா மலை குகை. ஜீவன் சீவன் அப்படின்னா உயிர். சீவன் அப்படின்னா உயிர். ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தமிழில் சீவன் அப்படின்னா உயிர். வையம் உலகம். சபதம் சூளுரை. ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி. மோகித்து விரும்பி. நமன் அப்படின்னா யமன். நாணமே அப்படின்னா கூசாமல். சித்தம் அப்படின்னா உள்ளம். உய்மீன் ஈடேறுங்கள். நம்பர் அடியார். ஈயில் வணங்கினால். படமாடா கோயில். படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். படமாடா கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். பகராய் தருவாய். பராபரம் மேலான பொருள். ஆனந்த வெள்ளம் இன்ப பெருக்கு. அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. நிறை அப்படின்னா மேன்மை. அழுக்காறு பொறாமை. பொறை அப்படின்னா பொறுமை. மதம் அப்படின்னா கொள்கை. பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு. இகல் பகை. மையல் விருப்பம். மன்னும் நிலை பெற்ற. ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல். 8ஆம் வகுப்பில் 111 கொஷின் 101 சொல்லும் பொருள் வந்து புதிய புத்தகத்தில் இருக்கு. அடுத்தது பழைய புத்தகத்தில் பார்க்கலாம். சுடர் ஒளி. ஆனந்தம் மகிழ்ச்சி. பராபரம் மேலான பொருள் மற்றும் இறைவன். மேலான பொருள் மற்றும் இறைவன். வினை அப்படின்னா செயல். காப்பு காவல். நீரவர் அப்படின்னா அறிவுடையார். கேண்மை அப்படின்னா நட்பு. பேதையார் அப்படின்னா அறிவிலார். நவில்தொறும் அப்படின்னா கற்க. நயம் அப்படின்னா இன்பம். நகுதல் அப்படின்னா சிரித்தல். நட்டம் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். இடித்தல் அப்படின்னா கடிந்துரைத்தல். கிழமை அப்படின்னா உரிமை. முகநக அப்படின்னா முகம் மலர. அகம் உள்ளம். ஆறு நல்வழி. உய்த்து செலுத்தி. அல்லல் அப்படின்னா துன்பம். உடுக்கை அப்படின்னா ஆடை. இடுக்கண் அப்படின்னா துன்பம். களைவது அப்படின்னா நீக்குவது. கொட்பின்றி அப்படின்னா வேறுபாடு இல்லாமல். ஊன்றும் அப்படின்னா தாங்கும். புனைதல் அப்படின்னா புகழ்தல். புல் அப்படின்னா கீழான. குளவி அப்படின்னா குழந்தை. பிணி அப்படின்னா நோய். கலரும் பேசும். மயரி அப்படின்னா மயக்கம். சலவர் வஞ்சகர். மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர். குவை அப்படின்னா குவியல். மாறன் அப்படின்னா மன்மதன்.
வல்லை அப்படின்னா உலக்கை பாட்டு. அதாவது வல்லைப்பாட்டு அப்படிங்கிறது 7th என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான், உலக்கை பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அழகு அல்லகு அப்படின்னா கோழி. ஆழி அப்படின்னா கடல். வடி அம்பு அப்படின்னா வடிக்கப்பட்ட அம்பு. விசும்பு வானம். செற்றான் அப்படின்னா வென்றான். அரவு அப்படின்னா பாம்பு. பிள்ளை குறுகு அப்படின்னா நாரை குஞ்சு. வல்லை ஒரு வகை நீர்க்கொடி, ஒரு வகை நீர்க்கொடி. கடா அப்படின்னா எருமை. வவ்வி அப்படின்னா கல்வி, வவ்வி அப்படின்னா கல்வி. கொடி அப்படின்னா பவளக்கொடி. கோடு கொம்பு. களி ஒப்பங்களி. திரை அலை. மேதி எருமை. கல் அப்படின்னா தேன். புல் அன்னம். சேடி தோழி. ஈரிருவர் அப்படின்னா நால்வர். ஊசலாடுற்றால் அப்படின்னா மனம் தடுமாறினாள். செம்மை சேர் சேர் புகழ்மிகு. கடிமாலை மணமாலை. சூழ்விதி நல்வினை. தார் அப்படின்னா மாலை. காசினி நிலம். நன்னுதல் அழகிய நெற்றி, அழகிய நெற்றி. வெல்கி அப்படின்னா நாணி. கலிகூற அப்படின்னா மகிழ்ச்சி பொங்க. வயவேந்து வெற்றி வேந்தன். ஒன்தாரை ஒளிமிக்க மலர் மாலை. மல்லல் வல்லம். மடனாகு அப்படின்னா இளைய பசு. மலவிடை இளங்காலை. செம்மாந்து பெருமிதத்துடன். மருகு அரச வீதி. மது அப்படின்னா தேன். தியங்கி அப்படின்னா மயங்கி. சம்பு அப்படின்னா நாவல். மதியம் நிலவு. வாய்மை அப்படின்னா உண்மை. துலங்குதல் விலங்குகள். சேய்மை தொலைவு. தவம் பெரும்பேறு. திடம் உறுதி. மெய்ஞானம் மெய்யறிவு. உபாயம் வழிவகை. நகை புன்னகை. முகை முட்டு. மேனி உடல். போது மலர். தாது மகரந்தம். பொய்கை அப்படின்னா குளம். திரள் அப்படின்னா வலிமை. மறவர் வீரர். வழக்கு நன்னெறி. ஆன்ற அப்படின்னா உயர்ந்த. நயன் அப்படின்னா நேர்மை. நன்றி அப்படின்னா உதவி. நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும். பாடறிவார் அப்படின்னா நெறி உடையார். மாய்வது அப்படின்னா அழிவது. அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி. நண்பு அப்படின்னா நட்பு. நயம் இல அப்படின்னா தீங்கு இனிமையற்றது. தீங்கு மற்றும் இனிமையற்றது. கடை அப்படின்னா இழிவு. நகல்வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர். மாயுரு நாளம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம். திரிந்தற்று திரிந்தது போன்றது. அயர்ந்த களைப்புற்ற. நீடிய அப்படின்னா தீராத. மதி அறிவு. அமுத கிரணம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி. உதயம் கதிரவன். நரவம் தேன். கழுவு துகளார் அப்படின்னா குற்றமற்றவர். சலதி அப்படின்னா கடல். ஆழி அப்படின்னாலும் கடல் தான். அழகுயில் அப்படின்னா அளவில்லாத. புவனம் உலகம். மதலை குழந்தை. பருதிபுரி அப்படின்னா கதிரவன் வழிபட்ட இடம். உளவாக்கல் அப்படின்னா உண்டாக்குதல். பகலி அப்படின்னா அம்பு. நாமம் அப்படின்னா பெயர். இருநிலம் அப்படின்னா பெரிய உலகம். கைமாறு பயன். வான்பெற்ற நதி அப்படின்னா கங்கை ஆறு. கலபம் சந்தனம். தைவந்து தொட்டு தடவி. தேட்டையிட செல்வம் திரட்ட. மீட்சி மேன்மை. மாலை நீங்க. புதிய புத்தகத்துலேருந்து 111, பழைய புத்தகத்துலேருந்து 126, மொத்தம் 237 சொல்லும் பொருளும் பார்த்துருக்கோம். 8th புக்கு, புதிய புக்கு, பழைய புக்கு. தேங்க்யூ.